வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு மலையாள படங்கள் அண்ட் இந்த ரெண்டுமே கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் வரக்கூடியது தான்ப்பா. ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று தமிழ் டப்பிங் கிடையாது. சரி வாங்க இந்த ரெண்டு படத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சோடா புட்டி அனிமின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அனிமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அந்த சேனலில் வரும். ரீகேப், ரெக்கமெண்டேஷன் எல்லாமே அதில் இருக்குதுப்பா. ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவை தருவீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் ஏரியாவை முடிச்சிடலாம். ரோந்த் அப்படிங்கிற படம். இதில் போலீஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக அவங்க அந்த ரோந்துக்கு போவாங்கல்ல. ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னென்ன கேஸெல்லாம் அவங்க எமர்ஜென்சி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுதான் மொத்த படமே. அண்ட் இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு போலீஸ். அதில் ஒருத்தர் வந்து இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே துடிதுடிப்போட வேலைக்கு சேர்ந்த ஃப்ரெஷர், இன்னொருத்தர் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஊறி போன ஒருத்தர். ஸோ இந்த ஃப்ரெஷர் வந்து கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் துள்றது, நான் இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன் சார் நான் காசு வாங்க மாட்டேன் சார், இப்படிங்கிற மாதிரி சீன் போடுற விஷயங்கள்லாம் பண்ணுவார். இன்னொரு போலீஸ்காரரு அவருக்கு மொத்த சுச்சுவேஷனும் நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது புரியும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குட்டிங்கிறதுனால கற்றுப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேர் இப்போ நைட்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்போது அப்பப்போ என்னென்ன எமர்ஜென்சி கேஸ் வருது, ஒரு விஷயங்களை இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் என்னென்ன ரியாக்ட்லாம் பண்ணுறாங்க, இப்படி எல்லாமே அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் மொத்த படமும். கேரக்டர்ஸை பொறுத்தவரை அந்த எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ்னு சொன்னால அவர் தான் மெயின் ஆள். அந்த மனுஷன் இந்த கத்துக்குட்டியை வந்து கலாய்க்கிற விதமாக இருக்கட்டும், டேய் முதல்ல சுற்றி இருக்கிற விஷயத்த முதல்ல அப்சர்வ் பண்ணுறா, இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இது கூட இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கேன்ற மாதிரி சில இடங்களில் கோவப்படுவார். ஆனால் அவர் கோவப்படுறதுக்கு பின்னாடி இருக்க அந்த காரணமும் வெயிட்டாக இருக்கும். அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கிற விதமாக அந்த கேரக்டர் ஒரு மாதிரி மனசில் நிற்பார். சில இடங்கள்லாம் அந்த மனுஷனோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் புதுசாக வேலைக்கு சேர்ந்து அந்த ஃப்ரெஷராக இருக்கிற அந்த கேரக்டர் அவர் சில இடங்களில் ரியாக்ட் பண்ணுறதுலாம் உண்மை தமாஷாக இருக்கும். இன்னும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர்கிட்ட திட்டு வாங்குற மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும். அண்ட் சில இடங்களில் கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி பண்ணுவார். தம்பி இந்த ஹீரோயிஸ் எல்லாம் இங்கே வேலைக்கு ஆகுது, தேவையான இடத்துல நீ ரியாக்ட் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் அப்படி வெடுக்கு நிற்கக்கூடாதுன்ற மாதிரி இவர் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அண்ட் அந்த கேரக்டர் அவர் கோவப்படுற ஆளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அப்பாவிங்கிறது போக போக புரியும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கதை வந்து வழக்கமான ரூட்டில் போகாதுப்பா. அவங்க ரோந்துக்கு போகிறாங்க, அப்போ ஒரு கேஸாக பார்ப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ ஃபஸ்ட்டு ஒரு 1 hour பார்க்கும்போது என்ன அவங்க என்னமோ விளாக் பண்ணுறாங்க போல், அதை நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் போல். அவங்க யூடியூப் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, அதை எப்படி நாங்கள் டீல் பண்ணுறோன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் டீல் பண்ணக்கூடிய கேஸுகளாக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுமே சார் அடுத்து என்ன கேஸ் வரப்போகுது, சரி அந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்களே அது என்னென்னு டீட்டெயில் விசாரிச்சிங்களான்னு நம்மளே அவங்களோட சேர்ந்து அந்த கேஸை விசாரிக்கிற ஒரு ஃபீல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் சில கேஸ்லாம் நல்லா பில்டப் கொடுத்து அதை புஷ்ஷுன்னு போகிற இடம்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இவங்க விசாரிக்கிறது எல்லாமே ஃபன்னாக அப்படியே ஜாலியாக போகிறது, போலீஸ்னா யார் தெரியுமா அப்படின்னு இந்த கெத்து காட்டுற விஷயங்கள்லாம் இருக்காது. சில இடங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் இவங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி காட்டின இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் முடிக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டுங்கிறத விட எதிர்பார்க்கவே இல்லைப்பா இந்த ட்விஸ்ட்டை அப்படிங்கிறத விட அது ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். இதுதான்டா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். இவங்களுக்கே இதாண்டா நிலமனும் போது அப்போ மற்றவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கான ஒரு கிளைமாக்ஸாக தான் இருக்கும். ஸோ வழக்கமாக ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்கிறது, அதில் பிரச்சனைகள் வர்றது இப்படிங்கிற அந்த ரூட்டில் இல்லாமல் இந்த ரூட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் ஏகப்பட்ட டிஸ்டர்பிங்கான விஷயங்களை காட்டி கடைசியில் ஷாக்கிங்கான விஷயமா முடிச்சதில் சூப்பராக இருந்துச்சு இந்த படம். அண்ட் தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருந்துச்சுப்பா. ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் வந்து டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற படம். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து ஏன் பார்க்கணும்னு நினச்சேன்னா, மின்னல் முரளி யூனிவர்ஸுக்குள்ளே இந்த படம் வருதுன்னும் போது இது அவங்களும் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்குறாங்களான்ற மாதிரி. அண்ட் மின்னல் முரளி அந்த காலகட்டத்தில் அந்த யூனிவர்ஸ்குள்ளே வரக்கூடிய படம் தான் இதுவும். இன்னொன்று அடுத்து ஜாம்பி படம் வருதான். ஸோ இந்த 3 படங்களுமே வந்து ஒரே யூனிவர்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இந்த கேரக்டர்ஸை அந்த படத்தில், அந்த கேரக்டர்ஸை இந்த படத்துலன்ற மாதிரி இந்த யூனிவர்ஸுக்குள்ளே இன்னும் நிறைய விளையாட போகிறாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம டிடெக்டிவாக இருக்கிற உஜ்வாலன் அவர் வந்து எல்லா பிரச்சனையும் அவர் சமாளிப்பார். அப்படிலாம் கிடையாது. அந்த ஊரே பார்த்தீங்கன்னாக்க கிரைம் ரேட் கம்மியாக இருக்கிற ஊர். அங்கே பேட்டியே கொடுப்பாங்க. அப்போ போலீஸ்காரரே சொல்லுவார், சார் நம்ம தான் சார் கிரைம் ரேட்டில் ரொம்ப கம்மி, அதுலேயும் சின்ன சின்ன திருட்டு என்னது, இந்த செருப்பு திருடுறது, தேங்காய் திருடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி திருட்டு தான், அதுவும் நம்ம அட்வைஸ் பண்ணி விட்டால் திருந்துருவாங்க சார். கிட்டத்தட்ட கிரைமே இல்லாத ஊராக தான் நம்ம இருக்கோங்கிறதா பெருமையாக தான் அந்த போலீஸ்காரர் பேசுவார். அப்படிப்பட்ட ஊரில் திருதிப்புன்னு அடுத்தடுத்து கொலைகள்லாம் நடக்க, ஆஹா ஒரு சீரியல் கில்லர் ஃபார்ம் ஆயிட்டாண்டோய் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கேஸை போலீஸும் சேர்ந்து ப்ளஸ் டிடெக்டிவான உஜ்வாலன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படமே. இதில் இந்த டிடெக்டிவ் கேரக்டராக வரக்கூடிய நம்ம ஹீரோ வந்து பெரிய பெரிய டிடெக்டிவ்லாம் இல்லை, பூனைக்குட்டி திருடுறதை கண்டுபிடிக்கிறது, காணாம போன பக்கெட்டை கண்டுபிடிச்சு தர்றது, சார் என் செருப்பு காணாமல் போச்சு கண்டுபிடிச்சு தரீங்களா, ஓகேங்க நாளைக்கு வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி கேஸு தான். அதையே இவர் வந்து இவன் துப்பறி வாழும் அந்த மூடில் தான் அவர் சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த கரகாட்டக்காரன்ல ஓஹோ இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களான்னு உள்ளூர் ஆட்டக்காரங்களுக்கும் வெளியூர் ஆட்டக்காரங்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ தகராறு வரும்ல,
அப்படி இந்த கேஸில் வெளியூர் போலீஸை கூட்டு வந்து இந்த கேஸை விசாரிக்க விடவும், தம்பி நீ சும்மா இந்த பக்கெட்டு காணாமல் போனது இந்த செருப்பு காணாமல் போன கேஸை விசாரிக்கதா லாய்க்கு கொலை கேஸுப்பா, அதெல்லாம் உனக்கு ஆகாது, போ சின்ன குழந்தைங்க ஹோம்ஒர்க் நோட்டை மறந்து வச்சிருப்பாங்க அந்த கேஸை கண்டுபிடிங்கிற மாதிரி இவரை அவமானப்படுத்தவும் நம்ம ஆளுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகி, ஏய் நீ இந்த கேஸை சால்வ் பண்ணுறியா இல்லை நான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறியான்னு அந்த ஈகோ தகராறில் 2 பேராக வச்சு கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சீரியல் கில்லர் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், அதை விட முக்கியமாக அவனை மொத்தமாக இவங்க லாக் பண்ணுறதுக்காக போடுற பிளான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடைசியாக அந்த முடிச்ச விதம் வந்து ஆஹா சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு அவனை பிடிச்சிங்கன்ற மாதிரி அந்த விஷயங்களும் நீட்டாக இருந்துச்சு. அந்த சீரியல் கில்லரை இவங்க லாக் பண்ண விதம், அது இல்லாமல் இன்னும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி நம்மால் டைரக்டிவ் ஆச்சே அவர் இந்த முயல் கதை அப்புறம் புலி கதையை வச்சு ஒரு விஷயத்தை சொல்லுவா, அப்படி அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் சின்ன சின்ன டீட்டெயிலாம் வச்சு ஆஹா டைரக்டிவ் ஆச்சே, ஏகப்பட்ட சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணாததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போவார் டோய் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு டீட்டெயிலிங்லாம் அதில் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா லோ கிரைம் ரேட் இருக்கிற ஊர், அதனால் இப்போ ஒரு கொலையே நடந்தால் கூட ஐயோ என்ன பண்ணுறதுன்னு போலீஸே பதட்டமாக தான் இருப்பாங்க. ஸோ இது ஃபன் வைப்பில் தான் பாதி படம் வரைக்கும் இருக்கும். அது இல்லாமல் இந்த டிடெக்டிவ்க்கே இதுதான் பெரிய ஃபஸ்ட்டு கேஸு. அதனால் இந்த பேட்டர்னை வச்சு இவர் கண்டுபிடிக்கிறத விட அவனுக்கு எப்படி பிடிக்கலாங்கிற ரூட்டு தான் போகும். ஸோ அதனால் டீட்டெயிலிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டீமாக சேர்ந்து இவங்க எப்படி பிடிச்சாங்கிற அந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஸோ ஓவர் டீட்டெயிலிங் உள்ள டிடெக்டிவ் படமாக இதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அண்ட் அதை பிடிச்ச விதமாக சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த மூவி. ஓப்பனிங் அந்த கேரக்டர்ஸை செட் பண்ண டைம் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த கேஸுக்குள்ளே வந்து ஈகோ தகராறுனால அதுக்கப்புறம் பல விஷயங்களை பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். கடைசியாக வரக்கூடிய சில ஐடியாஸ்லாமும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்ச் படம் இது. ஃபஸ்ட்டு படம் சூப்பராகவே இருந்துச்சு, இதுவும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாட்டா பை.